பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானம் நாள் 14. தலைப்பு: சோதனையிலிருந்து வெளியேறும் வழி. வசனம்: 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கருத்து: நம் பிதாக்களில் சிலர் விக்கிரக ஆராதனையினாலும் வேசித்தனத்தினாலும் கிறிஸ்துவை முறுமுறுத்ததினாலும் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். காரணம், தேவன் மேல் முழுமையான விசுவாசம் இல்லை. நாம் இந்த அழிவிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், நாம் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறோம். நமக்காக தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி நம் பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் வியாதிகளுக்காகவும் தரித்திரங்களுக்காகவும் சிலுவையில் மறைத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். சோதனைகள் பொதுவாக எல்லா மனிதருக்கும் நேரிடுகிறது தான். நற்செய்தி என்னவென்றால், தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதாக வலிமையும் அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியும் அவர் உண்டாக்குகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஜெபம்: பரலோக தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை மேற்கொள்ள கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தீர், உமக்கு நன்றி. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தீர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.